Coming to biology point of view, உங்களுக்கு எக்ஸாம்ல 360 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 90 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 100 நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மார்க் டிசைடிங் சப்ஜெக்டே உங்களுக்கு வந்து பயாலஜி தான். ஸோ பர் ஹார் பர் டே உங்களுக்கு வந்து மினிமம் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் பயாலஜிக்கு. ஸ்டடி பாயிண்ட் ஆஃப் வியூல 2 ஹவர்ஸ் பர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். 2 ஹவர்ஸ்ன்றது மினிமம் 2 சாப்டர்ஸ்க்கு. இன்னும் சின்ன சாப்டர்ஸ் வந்து யூ கேன் ஈவன் கம்ப்ளீட் 3 சாப்டர்ஸ். ஓகேவா? ஸோ 2 ஹவர்ஸ் ஃபார் கான்செப்ட். அந்த ரிமைனிங் இருக்க 2 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 250 கொஸ்டின்ஸை நீங்க போட்டு முடிக்கணும். அப்பதான் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ்னா 14 டேஸா 10 டேஸ் இன்டூ 250 போடுங்களா 2500 கொஸ்டின்ஸ் யூ வில் பி இன் ஹேண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்டடி பிளான். கமிங் டு சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரொம்ப 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 ஈஸி சாப்டர் ஆக்சுவலா. லிவிங் வேர்ல்ட்ல ஆல் தட் ஹெர்பேரியா, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், மியூசியம், ஜூஸ் ஆல் பீன் டெலிட்டட். இங்க பிளான் கிங்டம்ல ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் டோட்டலா டெலிட்டட். உங்களுக்கு வந்து ஆல்கேல ஆரம்பிச்சு யூ வில் பி லேண்டிங் அப் வித் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் டோட்டலி டெலிட்டட். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அண்ட் வெரி வெரி சர்ப்ரைசிங் நியூஸ். உங்களுக்கு பிளான்ட் பிசியாலஜில இருந்து டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸும் மினரல் நியூட்ரிஷனும் ஹாஸ் பீன் எக்ஸ்க்ளூடட். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் to concentrate more on other plant physiology matters. So 11th botany or biology botany வச்சுக்கலாம். botany பார்த்துட்டீங்கன்னா first you will need to complete all your plant physiology தான் first preference இருக்கணும். எல்லாத்துலயுமே physiology biology எடுத்துட்டீங்கன்னா physiology should be your first preference. So first complete plant physiology. Next coming to kingdom, plant kingdom பாருங்க, anatomy பாருங்க, morphology பாருங்க, biological classification. Hardly 5 days ஆகுதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர்ஸ் 4, 5, 6, 7. இதுக்கு ஆவரேஜா ஹாஃப் டே போதும். இம்பார்ட்டன்ட் கூட, ஏன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் திஸ், 5 to 6 கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் திஸ். இதுல வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ டோட்டலா நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் இப்பயே முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ லிவிங் வேர்ல்ட் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கொஸ்டின் தான் வரும். இங்க 3 to 4 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் செல் ப்ராப்பர்ட்டிஸ். செல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லாஸ்டா கோ வித் லிவிங் வேர்ல்ட் போதும். இப்படிதான் many students used to study. அந்த 4 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் it will be well and very good. Okay, this is regarding 11th, most speaking to botany. Next வந்து பாத்தீங்கன்னா 12th botany. Chapters ரொம்ப கம்மி. அதுவே environmental issues, all your air, soil and water pollutions are deleted. Strategies ரொம்ப ரொம்ப mugging up chapter, உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். And reproduction and organisms mugging up chapter has been deleted. இதுல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுவா இருக்கும்னா these two. Very 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 important. Minimum 6 questions are coming. Next வந்து next what shall we do? We'll go with sexual reproduction in flowering plants, microbes, organisms, ecosystem biology. Okay, இதுக்கு hardly 1 day is enough. 1 day போதும். இதுக்கு principles I'll take 2 days. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது கம்பைண்டா. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபியல் பயாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அவ்வளோதான், முடிச்சிடலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஹார்ட்லி 3 days போதும், 3 to 4 days போதும் இதை முடிக்கிறதுக்கு. இதுல பாட்னி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா 11th 60% வெயிட்டேஜ், 12th 40% வெயிட்டேஜ். ஸோ மோரா கான்சென்ட்ரேட் ஆன் 11th பயாலஜி, 11th பாட்டனி. ஓகேவா? அண்ட் 40% வந்து அதுவும் முக்கியம் தானே. ஸோ 12th பாட்டனிக்கும் யூ கான்சென்ட்ரேட் மோர். ஓகே, ஸோ டைமிங்ஸ் நான் சொன்ன அதே டைமிங்ஸ் தான். 10 daysக்குள்ள அதில் 3 days இதை அலாட் பண்ணுங்க. 1 day போதும் இதுக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் அண்ட் 2 சாப்டர் போதும், அதுக்கு 1 day. அண்ட் இந்த 4 சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 4 சாப்டர் தான், 6 to 8, இது எல்லாத்துக்குமே வந்து 1 day, half day is enough. ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் டெலிட்டட். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபிளாரிங் கிளாஸ்க்கு 2 hours போதும். சாலிட்லி 2 daysல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா coming to important irritating chapters. நம்மளை பத்தியே படிப்போம்ல, அனிமல் அண்ட் ஹியூமன்
zoology. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா my utmost preference will be human physiology. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ எக்ஸாமுக்கு ஹியூமன் physiology இஸ் அ மஸ்ட். ஏன்னா மினிமம் 8 to 10 questions are coming from that. எதெல்லாம் சார் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரீத்திங் அண்ட் அப்சார்ப்ஷன் இதுல இருந்து இது வரைக்கும் ஒன்லி டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இஸ் டெலிட்டட். ஓகே, இது எல்லாமே இருக்கு. இதுல மட்டும் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அந்த இயர்ஸ், ஐஸ், நோஸ் அதெல்லாம் மட்டும் டெலிட்டட். மற்ற எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸி. ஹார்ட்லி வில் டேக் அரௌண்ட் 2 days. டெய்லி 3 சாப்டர் பிரிங்க போதும் 2 நாளைக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட். ரொம்ப கான்செப்டுவலா எல்லாமே படிச்சாகணும். நத்திங் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட். ஏன்னா ஹியூமன் பிசியாலஜி இஸ் தி பேஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எம்பிபிஎஸ். அது முடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார் பிரிக்கலாம் அப்படின்னா அனிமல் கிங்டம். 1 day ஃபுல்லா எடுத்துக்கோங்க ஃபார் அனிமல் கிங்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 questions are coming. 4 questionsனா 16 marks. நீங்க 10 questionsனா 40 marks. ஸோ 4 plus 16 50 marks இந்த ஒரு 5 சாப்டர் படிக்கிறதுல வந்துடும். நெக்ஸ்ட் அங்க செல் பார்த்த மாதிரி அது கூட பயோமாலிகூல்ஸ் தெரியணும். அனிமல் கிங்டம் படிக்கிறப்பே கூட சேர்த்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இம்பார்ட்டன்ட். அனிமல் மார்ஃபாலஜி அண்ட் அனிமல் டிஷ்யூஸ் ரெண்டுமே படிச்சிடணும். தட்ஸ் இட். வேற எதுவுமே இல்லை ஜுவாலஜியில் 11th பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பிசியாலஜி, நெக்ஸ்ட் வந்து அனிமல் கிங்டம், லாஸ்டா ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸ். அதுக்கு ஒரு 1 day. ஸோ டோட்டலா 5 days ஸ்டிப்புலேட்டட் டைம். 11th ஜுவாலஜிக்கு. ஓகே, 5 days. நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்டா உங்களுடைய 12th ஜுவாலஜி, ஈஸியஸ்ட் பார்ட் இன் பயாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஹார்ட்லி 3 hours போதும் எடுக்கலாம். ஆல் தி கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ், மெடிக்கல் டாமினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் இது லாக்டேஷன் அமினோரியா அதெல்லாம் பார்க்கணும். இது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. எவல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய 12th பயாலஜியில் 3 to 4 questions are coming. So stick to that. Human health and diseases. ஹியூமன் பிசியாலஜி படிக்கிறப்பே சரௌண்டிங் டிசீசஸ் பார்த்துட்டீங்கன்னா டேம் ஈஸி. இது ரொம்ப ஈஸி. ஓகே, சிம்பிள். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆல் அண்ட் மெயினா எய்ட்ஸ், HIV அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ்ல இருந்து 4 questions, அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து 4 questions, 8 questions. ஸோ 32 plus 4 16 plus 4 வந்து 20 questions. டோட்டலா 80 marks அப்ராக்சிமேட்டா. இன்னும் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்லாம் எடுக்கல. இதுல இருந்து 3 questions வரலாம். அப்படி எடுத்தா கிட்டத்தட்ட 100 marks இதுல இருந்து வரும் அவுட் ஆஃப் 360. ஸோ 12th பயாலஜி இஸ் ஈஸியஸ்ட், ஜுவாலஜி இஸ் ஈஸியஸ்ட் அதுலயும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எதை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து டிசீசஸ், லாஸ்டா எவல்யூஷன்ல போரிங் சாப்டர். நைட்டு தூங்குற டைம்ல படிச்சதுனாலே படிச்சு முடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஆல் யோர் சாப்டர்ஸ் எல்லாம் குறிச்சு அவ்வளோதான். ஓகே.